ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா ஸ்னாப்ட்ராகன் 870 ப்ராசஸோட புதுசாக ஓப்போ பிராண்டிலிருந்து ஒரு புது டேப்லெட் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த புது டேப்லெட் எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க அண்ட் அதோடைய ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் நம்முடைய அல்ட்ரா டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே வர்ற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸோட அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஓப்போ பிராண்டில் அதிகமாக எதிர்பார்த்து கொண்டு இருந்த இந்த புது ஓப்போ டேப்லெட் பார்த்திங்கன்னா இப்போ இன்டர்நெட்டில் லீக் ஆகிட்டு இருக்குது. அதாவது அதோடைய ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே. ஸோ இந்த டேப்லெட் மாடல் பார்த்திங்கன்னா 2022 ஃபஸ்ட்டு குவார்ட்டரில் ரிலீஸ் பண்ணுறதா ஓப்போ பிராண்டிலிருந்து சொல்கிறாங்க. பட் இது வரைக்கும் எந்த ஒரு கன்ஃபார்மான ரிலீஸ் டேட் இன்னும் ஓப்போ தரப்புலேருந்து சொல்லலை. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த புது மாடலோடைய ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே லீக் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதன்படி பார்த்திங்கன்னா இந்த ஓப்போ டேப்லெட் மாடலை OPD 2101 அப்படிங்கிற பேரில் ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க ஓப்போ தரப்புலேருந்து. ஸோ இந்த புது டேப்லெட் பார்த்திங்கன்னா சிங்கிள் கோர் ப்ராசஸரோட 4582 பாயிண்ட்ஸும் மல்டி கோர் ப்ராசஸரோடைய 12259 பாயிண்ட்ஸும் எடுத்திருக்குது. அதாவது அவங்க சோதனை பண்ணினதில் இந்த ஓப்போ நியூ டேப்லெட்டோடைய ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஓப்போ நியூ டேப்லெட்டில் பார்த்திங்கன்னா Qualcomm Snapdragon 780 ப்ராசஸர் கொடுக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா Adreno 650 GPU கொடுக்குறாங்க. இதில் ரேம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 6GB ரேம் வித் 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொண்ட வேரியண்ட்டும், தென் 6GB ரேம் வித் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொண்ட வேரியண்ட்டும் ரெண்டு மாடல் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. நீங்கள் இதில் எக்ஸ்பேண்ட் அப் டு 1TB வரைக்கும் நீங்கள் கார்டு சப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு 11 பேஸ் பண்ணின ஓஎஸோட தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. நீங்கள் உங்களுடைய கலர் OS 12 பேஸ்டு ஆன் ஆண்ட்ராய்டு 12 வரைக்கும் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. தென் ஸ்க்ரீன் சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 11 இன்ச் கொண்டான ஒரு LCD பேனல் கொடுக்குறாங்க. 120 Hz ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷிங் ரேட்டோடு இருக்குது. தென் இதில் கேமரா அப்படின்னு பார்க்கும்போது ப்ரைமரி கேமராவாக 13 மெகா பிக்சலுக்கு உண்டான ஒரு கேமராவும், தென் 8 மெகா பிக்சலுக்கு உண்டான ஒரு செல்ஃபி கேமராவும் கொடுக்குறாங்க. தென் பேட்ரி அப்படின்னு பார்க்கும்போது 8080 mAh பேட்ரி கொடுக்குறாங்க. இது உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 2 days உங்களுக்கு பேட்ரி லைஃப் தரும் அப்படிங்கிற மாதிரி ஓப்போ பிராண்டிலிருந்து கிளைம் பண்ணுறாங்க. அது உங்களுடைய பேஸ்ட் ஆன் யூசேஜுக்கு பொறுத்த மாதிரி மாறும். ஸோ இதில் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. பட் அதுக்கான கேபிள் எல்லாமே பாக்ஸ்லேயே வருமா அப்படிங்கிறது நம்ம ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ இந்த மாடல் பார்த்திங்கன்னா அரவுண்டு ஒரு 80,000க்குள்ளே 18,000க்குள்ளே ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது எங்களுடைய எக்ஸ்பெக்டடு ப்ரைஸு. ஸோ உங்களுக்கு இந்த ஸ்பெசிஃபிகேஷனுக்கு என்ன ரேஞ்சுக்கு இந்த மாடல் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாடல் ரிலீஸ் ஆச்சுன்னா நீங்கள் வாங்குவீங்களா, இந்த டேப்லெட் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுவீங்களா அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை நீங்கள் வேறு என்ன பிராண்டில் டேப் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.